எனக்கு காலையிலேருந்து என்னடா இருந்துச்சு இப்போ இல்லை எங்கடா முழுதுரே ரீசன்ட்லி ஃபிக்ஸ்டா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாடா எங்கள் அடுத்த பிடிச்சா இருக்காதீங்கடா இது என்ன பட்டன் ட்ராப்னுமா ஐயோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாடா டேய் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாடா எல்லாம் வாங்க இது எனக்கு பழகிடுச்சு பேசுவோம் ஸ்கிரிப்டை வணக்கங்க welcome. I am welcoming you to our new channel, Codecraft. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're என்னை பைத்தியம் பிடிச்சி சுட்ட விட்டாங்க என்ன கரண்ட் வந்துட்டு பைத்தியம் பிடிச்சி சுட்ட விட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விடிய காலையிலே எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரீயான ஒரு 10-10:30 மணிக்கு ஃப்ரீயானதுக்கப்புறம் எப்போ சரி டே 2 பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தேன் ஸ்னிப்பிங் டூவில் வச்சு தான் நான் எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணுவேன் அன்னைக்குன்னு பார்த்து என்ன ஆச்சுன்னே தெரில எனக்கு மண்டையெல்லாம் பிடிக்கிற அளவு வந்துட்டு ஸ்னிப்பிங் டூவில் ஓப்பன் பண்ணி ரெக்கார்டை கொடுத்தேன் போகும்போல இது இந்த ஸ்க்ரீன்லாம் அளந்து ஃபிட் பண்ணிட்டு நான் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில அதுக்கு பட்டுக்கு ரெக்கார்ட் நான் திருட்டோன்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்ததில் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி நான் பட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கோடிங்க அப்படியே உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சரி நானும் பேசிட்டு கடைசியாக கட் பண்ணுவோன்னு வெளில வரேன் ஆளை காணும் ஸ்னிப்பிங் டூவில் நான் என்ன பண்ணுவேன் ஆளை காணும் ஸ்னிப்பிங் டூவில் அவன் பறந்து விட்டான் சரி இப்போ அது கட்டாயிருக்கும் போல் நம்ம வெளில வர போய் உள்ளே எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போய் தேடுறேன் ஒன்றத்தையும் காணும் பைத்தியம் முடிச்சு விட்டு நேற்று ஃபஸ்ட் வீடியோவே இதை வச்சு தான் பண்ணேன் அது மெண்டல் ஆகிட்டேன் சரி போன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் சார்ஜர் போட்டு திரும்பியும் அதே வச்சு ட்ரை பண்ணேன் என்ன அதே தான் ஆனுது எனக்கு கண்ணே தெரில சும்மா விட்டு அதை கிளிக் பண்ணிட்டு உட்காந்துட்டேன் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு 4 தட்டி ஃபுல் வீடியோவும் பேசியே முடிச்சுட்டு அதிலே டைம் ஓடிட்டு சரி போன்னு சொல்லிட்டு இந்த ரெக் 4ன்னு இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து ஏற்றினேன் அவன் தான் இருக்கானே என்னால் 1 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் நீ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும் அவன் சொல்லவே இல்லை நான் எங்கே போவேன் நான் தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன் லூஸ் மாதிரி சரின்னு போன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில இவன் ஒருத்தன் படிச்சு தான் பார்த்தேன் கூல் பட் ஆட் அ ஃப்ரீ வெர்ஷன் The recording stops. I even don't know, and I wasted my 4 hours in game with voice when I realized that the recording was stopped in 1 minute. Jait. தலை நல்லா இருப்படாலே இதை படித்து பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே புரியலை ஆமாம் என்னடா நானும் விட்டுட்டேன் ஒரே நிமிஷம் இருங்க நானும் படித்து பார்த்தேன் என்னன்னு புரியலை நான் அதில் இது கட்டணும்லாம் எனக்கு தெரியாது அதில் அவன் போடல அது நான் பட்டுக்கு 1 நிமிஷம் தான் எடுக்கும்னு சொல்லிட்டு அது ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன் அது போடுவேன் நானும் பேசிட்டேன் 10 நிமிஷம் வேஸ்ட்டு அவனுக்கு நடந்தே தான் எனக்கும் சரி அதை கூட விடுங்க ஓபிஎஸ் ஸ்டுடியோ நான் ஏற்றினேன் நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் இந்த டுட்டோரியல் பற்றி எனக்கு ஓபிஎஸ் ஸ்டுடியோவை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இதே உடம்புலாம் நடுங்குதுங்க பயந்து போய் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியாது
ஓவியா ஸ்டுடியோ ஏற்றிட்டு நான் மட்டும் ரெக்கார்டு கொடுக்குறேன். அதெல்லாம் அந்த இன்புட் அவுட் இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டர்லாம் ஏற்றி கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன் ரெக்கார்டு. அதுவே 1/2 மணி நேரம் ஆகிட்டு. 1/2 மணி நேரம் இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். ரெக்கார்டு கொடுக்குறேன். என்விடியா இதெல்லாம் நீங்கள் டேட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறான். எனக்கு மனசே உடஞ்சி போயிட்டு. சரி டிரைவரை நம்ம ஏற்றோன்னு போனால் நெக்ஸ்ட் இன்னொன்று கதை. ஐயோ அதெல்லாம் எனக்கு நான் படிக்கவே இல்லை, அதெல்லாம் விட்டேன். அதெல்லாம் இனிமேல் தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். அப்புறம் பேண்டிகாம் ஏற்றினேன். நான் இனிமேல் என்ன பண்ணுறது தெரிலங்க. இங்கேயாச்சும் இனிமேல் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். எங்கடா அனுப்பலாம் கதையை. இன்னும் என்ன பண்ணலான்னு இருக்கேன். இரு ஒரே நிமிஷம். அட பாவிகளா, நான் என்னடா பண்ணேன்? உங்களுக்கு என்ன பாவண்டா பண்ணேன்? இப்போ ஓகேவாட இல்லை சௌக்கியமா என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்னம்மா கண்ணு சௌக்கியமா. இனிமேல் நான் மைக்கு தாங்க ஒன்று வாங்கி வைக்கணும்னா. நான் ஹெட்ஃபோன் மைக்கு தான் வச்சுருக்கேன். இது எந்தளவு சவுண்டு கேட்க மாட்டேங்குது போல். நான் இனிமேல் என்ன பண்ணுறேன், இப்படி வச்சுட்டு பேசுகிறேன். ஹெட்ஃபோனை வந்துட்டு இப்படி கால் இப்படி லைட்டாக இப்படி சைடில் மாட்டி விட்டேன்னா இந்த மைக்ரோஃபோன் வந்துட்டு மைக்ரோஃபோன் தானே எல்லாம் ஒரே நேரம் ஒரே டர்ச்சர் எல்லாம் வந்துக்கிட்டு நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன். இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சவுண்டு. நான் எப்படி மாட்டி விட்ருக்கேன் சாய். சரி ஓகே கைஸ், நான் இப்போ வந்துட்டு அந்த ஸ்டோரியெல்லாம் வந்துட்டு விட்டுறேன். நம்ம வந்துட்டு போயிடுவோம் வாங்க. 6 மினிட்ஸ் இல்லை ஆகிட்டு 7 8 9 4 மினிட்ஸில் நம்ம முடிக்கணும். சரி வாங்க. விஷுவல் ஸ்டுடியோவில் வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க எப்படில நீ வந்துட்டு அது வந்துட்டு ஆப்பை பண்ணுவேன்னு. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நான் ரன் கொடுக்குறேன். வீடியோ இது வச்சு கட்டாயிடாமல் இருந்தோம். நான் ஏன் இந்த எதையுமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். அதில் யாராரும் வந்து இந்த பேண்டிகாமும் ஸ்டாப் ஆகிட்டேன். தலை ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? தலை ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாடா? தலை என்ன தலை ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? தலை இல்லை எனக்கு ஒன்று புரியலை. விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே போனால் மட்டும் ஏங்க ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது? நான் தெரிஞ்சே ஆகணுங்க. ஜஸ்ட் பேண்டிகாமா காசு கட்டணுமா நம்மளுக்கு? இதுக்கு 24 or 25 இதுக்குள்ளே போயிட்டுனா எங்கே அது ரெக்கார்ட் ஆகுதுடாலே. ஒரு செகண்ட் எனக்கு தூக்கி போட்டுருச்சு. அம்மா இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படிலன்னு கேட்பீங்க. எப்படிலன்னா ஐயோ அதான் சொல்லிட்டேன் நான் ரெக்கார்ட் ஆகிருக்கோம். வந்துட்டு அந்த அந்த ஐயோ இதுதான் நம்மளோட இப்போ அவுட்புட்டு. இதை எப்படி நான் கிரியேட் பண்ணுவேன். நான் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறேன் அந்த வீடியோ. என்னால் உட்காந்துருக்க முடியலை. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ டார்ச்சர். ஏய் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெப்பு இன்டூ ஆப். ஆனால் நான் இந்த இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க உங்களுக்கு. இந்த வெப்பின் ஆப் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று வார்ன் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெப்சைட்டாக வேணாலும் இருக்கட்டும், அது கேன்வாவாக இருக்கட்டும், இல்லை ட்ரஸ்டட் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரியாத வெப்சைட்டாகவே இருக்கட்டும், தனியாக ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. நான் ஏன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் அவங்க பார்த்தானா அவங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். பொதுவாக இந்த டெவலப்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன். ரெண்டாலே அவன் ஃபோனில் அவன் 20-30 மெயில் ஐடி வச்சுருக்கான்டா. என் ஃபோனை வந்து பார்த்தா பாருங்கள், இன்னும் 20-15 மெயில் ஐடி இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு யூடியூப் சேனல். ஆனால் இது அந்த காஸ்மிக் கிரியேட்டர் தவிர மீது எல்லாமே இந்த 10-2 தான் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மெயில் ஐடி எதையாவது பேரை போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டை போட்டு வச்சுக்கோங்க. அதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கணும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போலாம் இந்த காலத்தில் எப்படி இருக்க வெப்சைட் எதுவுமே நம்மளுக்கு தெரில சொல்கிறேன். இது வந்துட்டு ஆப் ஜெய்சர் போட்டிங்கன்னா இது வரும். இதில் போயிட்டு இல்லை கிரியேட் ஆப் ஃபார் ஃப்ரீ. இதை ஐயோ என் மெயில் ஐடி காமிச்சுட்டேனே நான் என்ன பண்ணுவேன். நான் எடிட்டிங்கில் மறைச்சிருவேன். எப்படி கரெக்டு இப்போ எங்கடா ரெக்கார்ட் ஆகுதாடா? ரெக்கார்ட் ஆகுது போல். என்னது வெப்சைட் யூஆர்எல்லா? வெப்சைட் யூஆர்எல்ல கிளிக் ஹியர் டு சி ப்ரிவ்யூ. நான் தெரியாமல் வந்துட்டு யூஆர்எல் கிளிக் பண்ணிட்டேன் போல். எல்லாம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது நின்றுச்சு. அப்புறம் தான் நான் போய்ட்டு ஃபுல்லாக வீடியோ பேசி முடிச்சுட்டு போகிறேன் ஸ்டாப் பண்ணணுன்னு. அது 10 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு காமிச்சிது. அதனால் நான் இந்த தாட்டி நான் கோமா வர அளவு நான் இல்லை, நான் வெறுத்துட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த பார்ட்னால முடியாது. சாரி கைஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோ. நன்றி.